வெல்கம் டு த ஜார் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 14th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 14th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். Find two positive numbers x and y such that x plus y equal to 60 and xy cube is maximum. ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று x plus y equal to 60, இன்னொன்று xy cube is maximum. இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு தான் அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன். இதை வச்சு நம்ம எக்ஸு ஒய் ரெண்டுத்தோட வேல்யூஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஒவ்வொரு கொஷின்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லைனா மினிமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கண்டிஷனை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷனை அப்படி நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூபை தான் மேக்ஸிமம்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூபை நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்ஸுக்குமே இதான் வந்து பேசிக் மெத்தடு. ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை கண்டிப்பாக மேக்ஸிமம்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லைனா மினிமம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு கண்டிஷனை நமக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆர் மினிமம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷனை நீங்கள் அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஒய் க்யூப் இஸ் மேக்ஸிமம், அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஒய் க்யூப் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு எல்லாத்தையுமே மாற்றணும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோமா, அப்போ இங்கே ஒய் இல்லாமல் இதையும் வந்து நம்ம என்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எக்ஸுக்கே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60யா, இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல ஒய் க்யூபுக்கு பதிலாக 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போது இதுலேருந்து நம்ம எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். ஸோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடுறோம். இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால யூவி மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் இதை வந்து யூ அப்படின்னு எடுத்துக்காங்க, இதை வந்து வி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நமக்கு யூவி மெத்தடில் ஃபார்முலா என்ன தெரியும், யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா யூ இன்ட்டு வி டேஷ், வி டேஷ் அப்படின்னு சொன்னால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். ஓகே, ப்ளஸ் வி 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் இன்ட்டு யூ டேஷ், யூங்கிறது என்னது எக்ஸு. இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸு டேஷும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டி பை டிஎக்ஸ்னும் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு இப்போ இது வந்து எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்டா, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இப்போ 3 மைனஸ் 1 2 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார 60 மைனஸ் எக்ஸ் இருக்கா, 60 நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. இல்லை நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும். ப்ளஸ் இந்த டேர்மில் 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸு இங்கே 3 ஒன்று இருக்குது, இப்போ மைனஸ் 3 எக்ஸு 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இதை இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்ம்லேருந்தும் 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் மைனஸ் 3x இருக்குது, செகண்ட் டேர்மில் ஒரு 60 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ இதையும் நம்ம எப்படி எழுதலாம், 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 60 மைனஸ் 3x மைனஸ் எக்ஸு 4x. இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஓகே, எப்போவுமே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களால் சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியுதோ அதே அளவுக்கு எழுதிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம வந்து எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ அடுத்தது நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போமா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு.
நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இந்த ரெண்டு டேர்முமே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு ஜீரோனா ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 60 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனா கண்டிப்பாக 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான். இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 16 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுவே செகண்ட் ஃபேக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 60 ஈக்குவல் டு 4x, எக்ஸ் ஈக்குவல் டு 60/4, எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்குது, 15 கிடைக்குது. இந்த 15 வந்து ஓகே, பட் 60 வந்து நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே, எக்ஸு ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே வந்து 60 தான். அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ மட்டும் 60 இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன் ஒருவேளை ஒய் வந்து 0வாக இருந்து எக்ஸ் வந்து 60 இருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப் இஸ் மேக்ஸிமம். ஒருவேளை அப்படி ஒய் வந்து 0வாக இருந்ததுன்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப்னு போடும்போது 0ன்னு வேல்யூ வந்துடும், மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்காது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒய் வந்து கண்டிப்பாக 0 கிடையாதுன்னு தெரியுது. ஆனால் எக்ஸ் வந்து இப்போ நமக்கு கிடைச்ச மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து 60 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கணும். அதனால் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 60ங்கிற வேல்யூ வந்து நாட் பாசிபிள். அப்போ 15 மட்டும்தான் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு நம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு நம்பர் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது டேரெக்டாக இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60ங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப் வந்து என்னவாக வரணும், மேக்ஸிமமாக வரணும். அப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 15ங்கிற வேல்யூவுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி மேக்ஸிமமாக வந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15ங்கிறது கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம். அப்படி மேக்ஸிமமாக வரலை அப்படின்னு சொன்னாக்கா 15 அப்படிங்கிற ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இந்த எக்ஸு கண்டுபிடிச்சதுமே டைரெக்டாக ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மேக்ஸிமம் கண்டிஷனையும் நம்ம வந்து செக் பண்ணணும். மேக்ஸிமம் கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம்னு செக் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு மேக்ஸிமமாக வருதா மினிமமாக வருதான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ 15 சொல்லிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஃபைனலாக நமக்கு கிடைச்சது இதுதான். இப்போ இதுவும் வந்து நம்ம யூவி மெத்தடில் தான் போட போகிறோம். இப்போ இதை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யூவி மெத்தடில் போட்டோன்னா யூ அப்படியே போட்டாச்சு, வி டேஷ் 60 மைனஸ் 4x டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் டேஷ். இங்கே நீங்கள் டேஷ் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா d/dxன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே 60 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4 ப்ளஸ் 60 மைனஸ் 4x இன்ட்டு இது எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. n மைனஸ் 1னா 2 மைனஸ் 1 1 தான் வரும். திரும்ப மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க ஒரு -1 வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு -4 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 60 மைனஸ் 4x. ஓகே, இப்போது இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் வெளியில் எடுக்கலாம், 2வையும் வெளியில் எடுக்கலாம். அதே போல் 60 மைனஸ் எக்ஸ் இந்த டேர்மையும் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். அப்போ ரிமைனிங் மட்டும் உள்ள எழுதணும்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 60 மைனஸ் எக்ஸ் இருக்குது, 4 மட்டும்தான் வெளியில் எடுத்துருக்கோம், அப்போ 2வும் இருக்குது. ஓகே, செகண்ட் டேர்மில் மைனஸையும் எடுத்துட்டோம், 2வையும் எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ்ஸு தான் மிச்சம் இருக்கும் உள்ளர. 60 மைனஸ் எக்ஸையும் வெளியில் எடுத்தாச்சு. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், 60 மைனஸ் 4x இருக்கும், மைனஸ் 2 60 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 120 மைனஸ் 2x ப்ளஸ் 60 மைனஸ் 4x. ஓகே,
ஸோ இதை உள்ள சிம்பிளிஃபை பண்ணோன்னா 120 + 60 அப்போ 180 மைனஸ் மைனஸ் 2x மைனஸ் 4xனா மைனஸ் 6xன்னு கிடைக்குது. இப்போது -2 இன்ட்டு இந்த டேர்ம் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், 60 - xன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம்லேருந்து நம்ம வந்து 6 காமனாக எடுக்கலாமா? அப்போது 6 காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே 6 வெளியில் வந்துருச்சுனாக்கா 30 - xன்னு கிடைக்கும். மைனஸ் 6 2s are 12, 60 - x, 30 - x. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னது, f'' எக்ஸுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 15. ஸோ 15 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த f''ஓட வேல்யூ வந்து நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதான்னு பார்க்கலாம். -12, 60 - 15, 30 - 15. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வேல்யூன்னு தேவைப்படாது. 60லேருந்து 15 போயிடுச்சுனாக்கா பாசிட்டிவ் தான், 30ல் 15 போனாலும் பாசிட்டிவ் தான். ஆனால் எல்லாத்துக்கும் வெளியில் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து எப்படி தான் இருக்கும்னா <0 தான் இருக்கும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ், பட் இங்கே வெளியில் நெகட்டிவ். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அப்போ கண்டிப்பாக <0 தான். இப்போ f''15 வந்து <0 வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன் f(x) இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நமக்கு அதானே சொல்லியிருந்தாங்க, நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எந்த வேல்யூ வந்தாலும் நமக்கு அந்த x × y³ அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வரணும்னு சொல்லியிருந்தாங்க, மேக்ஸிமமாக தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம அதையும் செக் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ கண்டிப்பாக x = 15 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ நம்ம ஏற்கனவே y = 60 - xன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இது வந்து நம்மளோட கிவன் கண்டிஷன்லேருந்து நம்ம எழுதியிருக்கிறது y = 60 - x. அப்போ இதில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y = 60 - x. இப்போ 60 - 15 வந்து என்ன வரும், 60ல் 15 போயிடுச்சுனாக்கா 5 4. ஸோ y = 45. ஓகே, அண்ட் x = 15. ஸோ இதான் நம்மளோட கரெக்டான வேல்யூஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நமக்கு அடுத்து வர எல்லா கொஷின்ஸுமே இதே மாதிரி தான். இதாவது ஒரு கண்டிஷனை வந்து மேக்ஸிமமாக மினிமம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம f(x)ன்னு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம்னு சொல்லியிருந்தால் நம்ம மேக்ஸிமம்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும், மினிமமாக இருந்தால் மினிமம்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்க வேல்யூஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் டைரெக்டாக இந்த வேல்யூஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்புக்கான மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. அவங்க மேக்ஸிமம்னு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூவுக்கு மேக்ஸிமம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி காட்டணும். அப்படி அந்த ஸ்டெப்பை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கான மார்க்கே வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேல்யூஸுமே நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் 15th கொஷின் பார்க்க போகிறோம். 15th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் x and y such that their sum is 35. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பர் சொல்லியிருக்காங்க, x + y வந்து 35ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் x² y⁵ is a maximum. ஸோ நம்ம இங்கே வந்து ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் வந்து எடுத்தே ஆகணும். அப்போ எதை வந்து மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, x² y⁵ is மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு கண்டிஷன் x + y = 35ன்னு சொல்லியிருக்காங்களா, இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், y-யோட வேல்யூவை 35 - xன்னு சொல்லி எழுதிக்க போகிறேன். இப்போ இந்த கொஷின்லேயும் நான் x and y-யோட வேல்யூஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் மேக்ஸிமம் கண்டிஷனையும் நான் வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், f(x)லேருந்து f'(x) கண்டுபிடிக்கிறேன். ஸோ f(x) வந்து நமக்கு கிவன் x² y⁵. இதுலேருந்து f'(x) கண்டுபிடிக்கணும். f'(x) வேணும்னா கண்டிப்பாக y-யும் என்னத்துக்கு மாற்றணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் x-க்கு மாற்றணும். அப்போ தான் நம்மளால் f'(x)-ஐ கண்டுபிடிக்க முடியும். ஸோ x² y⁵க்கு பதிலாக 35 - x⁵ போட்டுக்கலாம். இப்போ f'(x) போடலாம். f'(x) போடும்போது இதுவும் வந்து என்னது 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்முலா படி u × v' அதாவது d/dx of 35 - x⁵.
plus v 35 minus x whole power 5 into u dash. u dash என்னது dy dx of x square. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு uv மெத்தடில் நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிடலாம். f dash of x equal to x square into இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னது n into x power n minus 1 இப்போ 4 xோட minus xோட டிஃப்ரென்சியேஷன் minus 1 plus 35 minus x whole power 5 into x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 2x. this is இங்கே ஒரு minus 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ minus 5 x square 35 minus x the whole power 4 plus 2x 35 minus x whole power 5. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன காமன் எடுக்கலாமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் காமனாக எடுத்துடலாம். என்னென்ன இதில் வந்து x எடுக்கலாம், x ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் 35 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 வரைக்கும் நம்ம காமன் எடுக்கலாம். ஏன்னா இதில் 5 இருக்குது, அதில் 4 இருக்குது. இப்போ 4 வந்து காமன் எடுக்கலாம். இப்போ ரிமைனிங் எழுதணும்னா இதில் வந்து ஒரு மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. ஓகே, ரிமைனிங் ஒரு எக்ஸ் வந்து வெளியில் எடுத்தாச்சு, இங்கே இன்னொன்று உள்ளே போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் எடுத்தாச்சு, ஹோல் பவர் 5ல் 4 எடுத்தாச்சு. அப்போது 2 35 மைனஸ் எக்ஸும் இருக்குது. இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 35 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 இன்ட்டு மைனஸ் 5x ப்ளஸ் 17 மைனஸ் 2x. இப்போ எக்ஸ் இன்ட்டு 35 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 இன்ட்டு 70 மைனஸ் 7x. ஓகே, இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் 7ஐயும் வெளியில் எடுத்துடுறேன். இப்போது 7x 35 minus x whole power 4 7 வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே 10 இருக்கும், இங்கே x மட்டும் இருக்கும். இதுதான் வந்து என்ன let f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கலாம். critical point கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எல்லா டேர்முமே வந்து equal to 0. ஸோ தனித்தனியாக நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். 7x equal to 0ன்னு ஒரு டேர்ம், ரெண்டாவது 35 minus x whole power 0. ஓகே, அதுவும் வந்து equal to 0 தான். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 minus x equal to 0. இப்போ இந்த மூணுத்துலேருந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து x equal to 0ன்னு கொண்டு வந்துடலாம். இது 35 minus x equal to 0. இப்போ x equal to 35ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. 10 minus x equal to 0னா that is x equal to 10. ஸோ 0 35 10 இப்படி 3 வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த 3 வேல்யூஸில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ நம்ம எடுக்கிறது? ஏன்னா எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ 0 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபுல் டைம் 0 ஆகிடுமா? அப்போ 0 வந்து நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நாட் பாசிபிள்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 35ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் தான் 35. நம்ம எப்படி போன சம்மில் எப்படி சொன்னோம், ஒய் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எக்ஸு வந்து 35ஆகவும் இருக்க முடியாது. 35 விட கம்மியான நம்பர் தான் எக்ஸுக்கு இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 35 அப்படிங்கிறதும் வந்து நாட் பாசிபிள். இப்போ இந்த வேல்யூவும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன தான் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 அதுதான் அதோட வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு வந்து 10ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 35 சொல்லியிருக்காங்களா? இந்த கண்டிஷன்லேருந்து ஒய் நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நாம் இப்போ எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏற்கனவே நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடச்சிது அப்படின்னு சொன்னால் 7x into 35 minus x whole power 4 into 10 minus xன்னு கிடச்சிது. ஓகே, இப்போ இதுலேருந்து திரும்பவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டபுள் டேஷுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பொதுவாக நமக்கு வந்து யூவின்னு சொல்லி 2 டேர்ம் இருந்தால் யூவி மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து 3 இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து யூன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது டேர்மு வின்னு எடுத்துக்கலாம், மூணாவது டேர்மு டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கோங்க.
ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி யூவி மெத்தட் போடுறது அப்படின்னா, இதுவும் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம், டிஃப்ரென்சியேஷன்லேயே பார்த்துருக்கோம். 3 டேர்ம் இருந்தால் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது செயின் ரூலில் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து 2 டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க, 3வது டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ப்ளஸ் திரும்ப ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் லாஸ்ட்டும் தேர்டும் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது 3 டேர்ம் இருந்ததுன்னா இங்கேயும் நமக்கு வந்து 3 டேர்ம் வரும் அடிஷனில். ஒரு டேர்ம்லேயும் நம்ம வந்து ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மற்றதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 7x-ஐயும் 35 - x ஹோல் பவர் 4ஐயும் அப்படியே எழுதிட்டு இந்த W லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 10 - x the whole dash ப்ளஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வச்சுக்கிட்டு சென்டரில் இருக்கு இல்லையா பவர் 4, இதுக்கு மட்டும் டிஃப்ரென்சியேஷன். ப்ளஸ் இப்போ அடுத்த டேர்மில் என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும் டிஃப்ரென்சியேஷன். ஓகே. இப்போ இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 7x 35 - x ஹோல் பவர் 4, 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ஓகேவா. ப்ளஸ் இப்போ இதுவே 2வது டேர்முக்கு 7xம் அப்படியே இருக்குது, இந்த லாஸ்ட்டில் 10 - xம் அப்படியே இருக்குது. இதை மட்டும் x பவர் nல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா n × x பவர் n - 1 இப்போ 3 வந்துடும். எக்ஸோட டிஃப்ரென்சியேஷனுக்கு ஒரு -1 ப்ளஸ் இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த 2 டேர்மையும் அப்படியே எழுதியாச்சு. இப்போது 7xோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 7. ஓகே. நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா x = 10ன்னு கிடச்சிது இல்லையா. இப்போ எஃப் டபுள் டேஷை 10ங்கிற வேல்யூவில் நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதான்னு பார்த்தோம்னா போதும். நம்ம வந்து மேக்ஸிமம்னு சொல்லணும், அப்போ கண்டிப்பாக இங்கே நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வரணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 10 கொடுத்திங்கன்னா 17 வந்துடும். 35 - 10 போட்டாலும் கண்டிப்பாக பவர் 4 போடும்போது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஆனால் இங்கே டோட்டலாக என்ன இருக்குது, மைனஸால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ 2வது டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 × 10 வந்து 70 வந்துடும். 35ல் 10 போச்சுனாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ஒரு பாசிட்டிவ் நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல 10 இங்கே எக்ஸுக்கு 10 போட்டிங்கன்னா 10 - 10 வந்து என்ன ஆகிடும், 0வாக ஆயிடுது. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிடுது. ப்ளஸ் தேர்ட் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 10 போடும்போது இந்த தேர்ட் டேர்மும் ஃபுல்லாகவே வந்து 0 ஆகுது. அப்போ மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிற எஃப் டபுள் டேஷ் வந்து எப்படி தான் இருக்குன்னா <0வாக இருக்குது. ஓகே. நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் காமனாக எடுத்து வெளியில் போட்டு சிம்பிளிஃபை மெத்தட்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எஃப் டபுள் டேஷ் வந்து நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதான்னு மட்டுமே பார்த்தா போதும். ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்து நெகட்டிவில் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவாக இருந்ததுன்னா எஃப் இஸ் என்னவாக தான் இருக்கும், எஃப் இஸ் மேக்ஸிமம். ஓகே. பட் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இப்போது 15th கொஷனில் வந்து x² y பவர் 5ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக x² y பவர் 5ங்கிறது நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, மேக்ஸிமம்னு கிடச்சிருச்சு. ஸோ கிவனும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, x² y பவர் 5 வந்து மேக்ஸிமம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக x = 10 அப்படிங்கிறது வந்து கரெக்டான வேல்யூ தான். ஸோ நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, x + y = 35 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா y = 35 - 10, அதாவது y = 25, x = 10, சாரி x = 10 and y = 25. இதான் வந்து நம்மளோட ரிசல்ட். சரியா. x = 10 25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 35ன்னு கிடச்சிருச்சு. ப்ளஸ் இந்த x² y பவர் 5ங்கிற ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 16th கொஷின்லேருந்து பார்க்கலாம்.
நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.